உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக இணைய வருவது குடும்பம் கொலையாம் நேரம் லண்டனில் 10 மணி 4 நிமிடங்கள். உறவுகள் இணைந்திருப்பது இப்பொழுது பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக இணைய வருவது குடும்பம் கொலையும் தோப்பன் நகுலாஸ்வரன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் பாணிமோகன். வணக்கம் வாங்க. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் firstaudio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது ஒலிக்க இருப்பது குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1055வது நிகழ்வினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகின்றது. இன்று நட்பை பற்றி எடுத்தபடியால் நட்பை பற்றி ஒரு குறளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வள்ளுவர் நட்பை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றார். அதில் ஒரு குறள் நவில் தோறும் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையாளரின் தொடர்பு என்று ஒரு பகுதி வருகின்றது. அதாவது நல்ல நட்பண்பு நிறைந்த நல்லவர்களின் நட்பு நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போன்று இருக்குமாம். அதுபோல நல்ல நூல்களை படிக்க படிக்க அதன் சுவை எப்படி இனிமையாக இருக்கிறதோ அதுபோல நல்ல பண்புடையாளரின் நட்பும் எங்களுக்கு பழக பழக மகிழ்ச்சியை தரும் என்று அந்த குறளையும் உங்கள் முன் கூறிக்கொண்டு இப்பொழுது குடும்ப கோலியம் வருகின்றது. இன்றைய தலைப்பு குடும்ப கோலியத்துக்கான தலைப்பு நம்பிக்கை அற்ற நட்புகள் நம் மத்தியில் ஏன் உருவாகின்றன? இப்ப நட்பு எவ்வளவு பெருமதி மிக்கது, எவ்வளவு ஆன்றோர்கள் சான்றோர்கள் சாதாரண மனிதர் எல்லோருடைய நட்பும் எங்களுக்கு தேவை ஒரு சமுதாயத்துல வாழ்றதுக்கு. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையற்ற நட்புகள் எங்கள் மத்தியில உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அதே நேரம் போலியான நட்புகளை எப்படி இனங்காணலாம் என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், அதாவது நீங்கள் நட்புகளோட நிறைய பேரோட பழகி இருப்பீர்கள். அந்த நட்பு நல்ல நட்பாக இருக்காது. ஏன் இருக்காது? சில நேரம், எல்லா நேரமும் இல்லை, சில நட்பு நல்ல நட்பாகவும் இருக்கும். அது எனக்கு கேட்க வேணும் போல் இருந்தது. ஏனென்றால் நீண்ட நாட்கள் பழகிய உறவுகள் திடீரென கதைக்காம இருப்பார்கள். ஏன் கதைக்கலன்னா கருத்து வேற்றுமை ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ மனதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்த மனதை அளக்க முடியாது, ஆனால் கதைக்காமலே இருப்பார்கள். அப்படி சில பேர் இப்ப ஒருவர் இறந்து விட்டார். அந்த இறந்த வீட்டில அவர் தனியா இருந்த ஒரு ஆள் இறந்து விட்டார், ஒரு கணவர் இறந்து விட்டார், மனைவி தனியா இருக்கிறாண்டா அவன் வீட்டுக்கு போனா ஒருவரும் பரியினம் இல்லை. ஏனென்றா அந்த நட்பு அளவியலோட பழகாத ஒரு தன்மை இருக்கிறதா என்னாண்ட ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. அதுபோல ஏன் ஒரு கொஞ்ச காலம் ஒரு நட்பு வரையினம் பேர்ந்து வராம விடியினம்? அப்ப என்ன காரணம்? அப்ப எங்கள பிள்ளையா அவர்கள பிள்ளையா? கட்டாயமா இது நாங்கள் ஆராய்ஞ்சு அப்படி புரிஞ்சாலும் அந்த நட்பை நாங்கள் இணைக்கிறதுக்கான ஒரு தேவையில ஈடுபட வேணும் என்றது எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. அதனால் இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்களும் விடையடியாக பேசிக்கொள்வோம். எனவே இந்த நட்பை பற்றி அறிஞ்சவர்கள் சொல்லலாம். வாணி, உங்களுக்கு ஏதாவது இருக்கா நட்பை பற்றி? நீங்க சொல்லலாம். அதுதான் அதுதான் ஏன் அந்த போட்டி பொறாமை என்ற ஒரு கேள்வி. ஓகே. ஓ. ஓகே. நிச்சயம் நிச்சயம். ஓ. ஓ. அதான். அப்ப பெற்றோர் தான் காரணமா இருக்கணுமே அந்த பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்று சொல்லிக் கொண்டு நிக்கிறதால. அதான் அதான் மாறாம்.
ம். வாணி அதான். குறிப்பிடுவதற்கு ஓ மன்னிக்கவும். ஓ வணக்கம் வணக்கம் வாணி ஐயா. உங்களோட குரல் அங்க மற்றதுல மியூட் ஆயிட்டுது வயக்காஸ்ட்ல. ஓகே, நன்றி நவல் அவர்களே, வாழ்த்துக்கள், தொடருங்கள். நன்றி வணக்கம் நன்றி வேலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி நன்றி. ஓகே ஓகே. இல்லை அதுதான் சொல்ல வரேன். அம்மாக்களுக்கு உள்ள பிரச்சனைகளால பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறது அது பிள்ளை என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அதான். அம்மாக்கள் அங்கிருந்து வந்தவர்கள், பிள்ளைகள் இங்கே பிறந்தவர்கள். அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு இருக்கணுமோ அதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் மட்டுமில்லை, சில நல்ல விஷயங்களை எடுத்துட்டு அதனூடாக செய்யலாம். ஆனால் கூடுதலாக நாம் பார்த்த அளவில் அம்மாக்களால் தான் இது வருகிறது. அதான் ஏன் இப்ப சின்ன பிள்ளைகளா தாய் இந்த சொல்ல கேக்குங்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டுதண்டா அம்மா சொல்ற காரணத்தையும் அந்த பிள்ளை தட்டி சொல்லும். ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கள், அப்படி நினைக்க கூடாது, நீங்கள் ஏன் அப்படி சொல்றீங்கள் என்று சில பிள்ளைகள் சொல்லுங்கள். நல்ல நல்ல எண்ணமுள்ள பிள்ளைகள் தாய்க்கே சொல்லி சொல்லுங்க. ஆனா சின்னத்திலிருந்து வளர்க்கப்பட்டது அப்படியா போச்சு இதெல்லாம். சின்னத்துல இருந்து அவர்கள் அப்படிதான் இதான் இருக்கிற. இப்ப ஸ்கூல்ல அப்படி ஒரு பிரச்சனைனா டீச்சர்ஸ் கடைசி வரைக்கும் விட மாட்டார். 2 பேரையும் எப்படியும் சேர்த்து வைக்கத்தான் பார்ப்பார் அந்த பிள்ளைகளை. ஆனால் நம்மவர்கள் மத்தியில் அது சரியான குறைவு. அது அவர்கள் நண்பர்கள், நீங்க சொன்னது போல நண்பர்களா இருந்தவர்கள் என்று சொன்னால் கூடுதலாக நாம் பார்த்த அளவில் இப்படி வந்துதான் அப்படி அவர்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்தது. மற்றது நீ என்ன நினைக்கிறது முன்னுக்கும், நான் என்ன உன்னோட குறைஞ்ச விளாண்டு அந்த அந்த போட்டி ஒன்று வரும் ஒரு நிகழ்ச்சி அன்னைக்குல. சரி நீயும் நானும் செய்யறேன்டா விஷயம் முடிஞ்சது. இவ நீங்க தூக்கி வச்சிட்டீங்க அப்படி இப்படி அது ஒரு பிரச்சனை வந்து ஒரு வீட்டில் பார்ப்பேன். ஒரு வருஷம் இருப்பார்கள், அப்புறம் அடுத்த வருஷம் போக்குல இன்னும் 2 பேர் நிற்பார்கள். என்னென்னு கேட்டால் இல்லை அவர் கொள்கை எனக்கு பிடிக்கல, அவரை செய்ய எனக்கு பிடிக்கல, அப்படி என்றிட்டு இருக்கிற குணங்கள் அது தெரியல ஏனென்று அவர்கள் இல்ல. அந்த குணங்களையும் வாணி இப்ப ஒரு ஆள் சரியில்லைத்தான், எங்கட பார்வைக்கு வா சரியில்லைத்தான். ஆனால் சமுதாய ரீதியில பாக்க ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று கூட வேண்டிய தேவை வரும், அல்லது ஒரு வேலையை 2 பேர் சேர்ந்து செய்ய வேண்டி வரும். அப்ப சிலவற்றுக்கு சகித்து போகலாம் தானே, ஏன் சகித்தும் போறோம் இல்ல என்ற ஒரு கேள்வி இருக்கு. உடனே டக்குன்னு அறுத்து விடுறதுலதான் நினைக்கிறோம். அப்ப அது நல்லது இல்லையல்லோ எதிர்காலங்களுக்கு அந்த மாதிரி இருக்கல்லோ. இருக்கு. ஆனால் அந்த பொறாமைன்றது இருக்கல்லோ. இப்போ ஒருவர் அவரு காசை கொடுத்து ஒன்றை பழகுறாருன்னு எங்களை ஒரு மேக்கப்பை பாருங்க, அல்லது ஏதோ ஒன்று அவர் நண்பிய சொல்லுவார், இவ இப்பதானே வந்தவ, நீ இதுக்கு 10 வருஷம் செய்கிற ஆளுகிட்ட போ. நடந்திருக்கு கதை. அப்போ ஒரு இளையவர் பாவம், அவர் காசை கட்டி இங்கே பழகினவர் மேக்கப் இது. அப்போ அவரே சொன்னார், என்கிட்ட நம்பி எனக்கு எதிரியா போனார் அக்காண்டு. என்னட்டு சொன்னால் இவர் சொல்லிக்கிறார் மற்றவர்கிட்ட, இவர் இப்போ தான் பழகினவர், அவளுக்கு பெருசாக சரி வர தெரியாது, நீ ஏற்கனவே பழகின எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போகன்னு சொல்லி. அப்போ என்னைக்குள்ள அந்த கதை இவருக்கு அதில் வந்துட்டுது. அப்படியோ என்னைக்குள்ள அந்த நட்பு என்னட்டு தொடருமென்று சொல்லுங்க. போட்டியும் பொறாமையும் தானே இது. நீ இவரை இப்பதான் பழகனா இருந்தாலும் ஓகே 2 தரம் செய்ய, அவரையும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தன்னு சொல்றதா ஒரு நம்பிக்கை அழகு. இருக்கிறது அழகு இல்ல அது. அப்படித்தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. பார்ப்போம், மற்றவர்களும் எடுத்துக்கொள்ளும். நன்றி. இந்த உண்மையிலேயே வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அந்த தலைப்பு எனக்கு உண்மையாக கொஞ்சம் விளக்க ஒரு முறை சொல்றீங்களா? தலைப்பு நம்பிக்கையற்ற நட்புகள் நம் மத்தியில் ஏன் உருவாகின்றன. அதாவது நல்ல நட்புகளாக இருக்கிறோம் என்ற போர்வையில இருக்கிறோம், ஆனா ஒரு நம்பிக்கையற்ற நட்பாக இருக்கின்றது. மற்றது போலியான நட்புகளை எப்படி இனங்காணலாம்? அது பெரியவர்களுக்குள்ளயுமே இருக்கிறது. இது இப்போதும் அது தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. ஆனா நல்லா கதைப்பார்கள், உண்மையாக பார்த்திருக்கிறோம். ஆனா அவரை பற்றி பேர்ந்து மற்றவர்களுக்கு குறையா சொல்றது. ஆனா அதை திருப்பி நாங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும், ஆனால் அவர்கள் எங்களிடம் சொல்லுவது போல அவர்கள் அதை சில பேருக்கு அது புரிவதில்லை. ஏன் இப்படி அங்காலையும் கதைச்சு இங்காலையும் கதைச்சு செய்வது. உண்மையாக அது என்னத்துக்கோ தெரியல. இளையவர்களை விட எங்கள் வயதொத்தவர்கள் ஆமாம் நிறைய இருக்கிறது. ஆனால் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இப்ப நான் கண்டளவில் அப்படியானவர்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அது ஏனோ தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்பது கஷ்டம்.
இல்ல ஏனோ தெரியவில்லை என்று இப்ப ஒரு நட்பை நாங்க கண்டுபிடிக்கலாம். நல்ல நட்பை எங்களோட பழகிவிட்டு பேந்து அங்கால போய் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கதைய எங்களுடைய கதையை ஏதோ சோடிச்சோ அல்லது சில நேரம் நட்பு என்ற ரீதியில ரகசியமாக 2 பேருக்குத்தானே இருக்கும். அப்ப அந்த நல்ல ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு அப்புறம் அதை அடுத்தவருக்கு இவர்கள் கூடாம சொல்லி அது திருப்பி எங்கட காதுக்கு வரைக்குள்ள எங்களுக்கு அந்த நட்பை அது தொடர கொஞ்சம் காதுக்கு கேள்வியா இருக்கு. வராத இப்ப ஓகே இப்ப அதுக்கு வரல. காதுக்கு வராது. அப்படி அவர்கள் அதையும் பூசி மொடங்க கற்றிருக்கிறார்கள். அது அப்படி சொன்னாலும் இப்படி அறிஞ்ச நாங்கள் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் நம்மவே. ஆம் ஆம் நாங்களும் ஆம் என்ன தெரியா நான் அப்படி இல்லைன்னு. அப்ப இப்படி நடிக்கிற நட்பு போலி நட்பா இல்ல இருக்குது. ஆமா உண்மைதான். அதுதான் உண்மை. ஆனா அவர்கள் இன்று வரை போற்றப்படுவதையும் பார்த்திருக்கிறேன். நிறைய என்னிடமே நிறைய சொல்லிவிட்டு அவர்களை தூற்றி விட்டு பேர்ந்து அவர்களோட அது உண்மையாக எனக்கும் புரியவில்லை. அவர்களோடு என்னென்று பேர்ந்து சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்று உண்மையாக இல்ல அது சில நேரம் அப்படி விருப்பம் இல்ல. ஆனா காலத்தின் கோலம் அதை விட சமூக ரீதியாக அந்த எதிர்த்து கொண்டு நிக்கிறது நல்லது இல்லை என்று இணைஞ்சு அப்படி பூசி மழுகி போறதும் இருக்குதுதான் இல்லையன்று இல்ல. முழுதையும் வெட்டி விடையலாது தானே. முழுதையும் சில சந்தர்ப்பங்கள்ல வெட்டி விடையலாம். எங்களுக்கு தேவை ஒரு சொந்த உறவுகளாக இருக்கலாம் அல்லது அது அவை சொந்த உறவாக இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியா பழக அவை ஒரு தேவைக்கு அந்த சமுதாயத்துல நிக்க வேணும் என்ற ஒரு நிலையும் இருக்கல்ல எங்கட சமுதாயத்துல. அப்படியாண்டா போலி நட்பு வளர்ந்து கொண்டே போகும் என்று கூறி நல்லது நல்லது. அதைத்தான் கேட்கிறார். அப்படி போலியாக நாங்கள் நடிக்க வேணுமா இல்லது உண்மையான நட்போட வாழுகிறது நல்லதான்றது ஒரு கேள்வி. உண்மையான நட்புக்கு என்றைக்குமே பிரிவில்லை. போலியான நட்பு என்றோ ஒரு நாள் தெரிய போது நிச்சயமாக அது கவலையை கொடுக்கும் என்று கூறி விடப்படுறேன். உங்கள் நன்றி. அதே நேரம் அந்த போலி நட்பு தொடர்ந்தும் இருக்கேக்க எங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் கூட வந்து கொண்டும் இருக்கும். ஐயோ இவா வந்தவா இவா இன்னும் ஏதோ சொல்ல போறா அல்லது இவா இத கதைக்க போறான்ற ஒரு எண்ணமும் வந்து விடும். என்ன அப்ப அந்த இதனால போலி நட்புகள் ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது நல்லது போலையும் இருக்குது. என்ன நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நவுலா. வணக்கம் செல்வி வாங்க. வணக்கம். நட்புல வந்து போலி நட்பு இந்த நட்பு அதெல்லாம் தேடி பிடிக்கிறது உண்மையில சரியான கஷ்டம். அந்த காலத்திலேயும் கஷ்டம்தான் இந்த காலத்திலேயும் கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் எப்படி எங்களோட மனம் துப்புரவா இருந்து நாங்கள் ஒரு நல்ல நட்பாய் நல்ல இதாக பழகி இருக்கிறோமா இருந்தால் அவர்களும் எங்களுடன் நல்லா பழகுவாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவர்கள் மற்றவர்களிடம் சொன்னாலும் சில நேரங்களில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று எங்களுக்கு ஒரு 100% ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளால சில பேர் வாழைப்பழத்துல ஊசிய குத்துற மாதிரி குத்தி போட்டு தெரியாத மாதிரி இருக்கிற நட்புகளும் இருக்கிறார்கள். ஆனால் அது வந்து கஷ்டம். நீண்ட காலம் அது நிலைக்காது. இப்ப ஒரு பொய்ய நாங்க சொல்லிட்டு வந்தோம்னா நெடுகளும் போய் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் அகப்பட்டுதான் போவோம். அது போலத்தான் நட்புகளே வந்து இந்த நட்பு நல்லது அந்த நட்பு நல்லது என்று சொல்வது உண்மையில சில பேர் இருக்கிறார்கள். நட்பா இருக்கிறவர்கள் நீண்ட காலமாகவே அப்படியே ஒரே மாதிரியே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஒருவருக்காக ஒரு நட்பை என்று சொன்னால் ஒரு இதென்று சொன்னாலும் ஒரு பிரச்சனையோ ஒரு கை கொடுக்கிற நட்புகளும் இருக்கிறார்கள். இது கைகளையும் போட்டு போற நட்புகளும் இதுவேற எப்படியாவது போகட்டும் இதுதான் சாட்டாண்டு போட்டு விழுத்தி விடுற நட்புகளும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது காலத்தின் சூழ்நிலை. நாங்கள் எப்படி பழகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எந்தெந்த நட்புகள் நமக்கு அது கூடாது என்று பழகுதோ அந்த டைம்ல நாங்கள் கட் பண்ணி விடுறது நல்லது. அது சாத்தியப்படாது. இல்ல ஏன் சில நேரம் நாங்கள் 2 பேரும் அந்த தொடர்பாடல் குறைவதனாலதான் அது வருகுது. நாங்கள் அப்ப 2 பேரும் தொடர்பாடு குறைவதனால வருவதுன்றது உண்மை. அவர் ஒன்றா சொல்லிட்டாருன்றது எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு சில நேரங்களில் எங்களுக்கு கேட்பதற்கும் அது சில நட்புகள் எல்லாம் கூச்சமாயிருக்கும். ஏனென்றால் இவர் உழவு நல்லா பழகிட்டு இப்படி செய்துட்டாரு அந்த போட்டு அறுத்து கொண்டுதான் இருக்கும். அதனால பேசாமல் இருக்கிறதே இப்ப இந்த காலத்துல
நமக்கு நல்லது. நல்லது நல்லது. ஆனா போலி நட்பை என்னண்டு இனம் காணலாம், போலி நட்பை எப்படி இனம் காணலாம்? அதுதான் எப்ப போட்டு கொடுக்கிறார்களோ அது அப்ப நமக்கு அப்ப தெரிய வேண்டி வரையல நாங்களா புரிஞ்சு கொள்ளலாம். எங்களோட ஒரு பக்கம் கதை கதைக்கிறேன், அதை திருப்பி என்ன ஒரு இதா சொல்றேன். இப்ப ஒரு கதையை நீங்க சொல்லிட்டீங்கள் என்றால், ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னது இதுதான் என்று தெரிஞ்சா நீங்கள் உங்களுக்கு தெரியுது நீங்கள் இதுதான் சொன்னீங்கள் என்று. ஆனா அவர் சொல்லும் போது 2 சோடிச்சு போட்டு என்ன வச்சு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியுது நான் நல்லதான் சொன்னேன், நான் அப்படி செய்யலை என்று தெரிஞ்சா இந்த நட்பை துண்டிச்சு போட்டு பேசாமல் இருக்கிறதே நல்லது. அப்ப அந்த தொடர்பாடலை குறைத்து கொண்டு இருக்கிறது நல்லது. இப்பத்த சிச்சுவேஷன்ல தொடர்பாடுகள் குறைவதற்கான காரணமும் இந்த நட்புகள் ஒரு என்ன சொல்றது, ஒரு போலித்தன்மை, கூட்டு போலித்தனம். ஏனென்றால் இவர் அவருக்கு சொல்றது, அவர் நாளை வச்சு அங்கால சொல்றது, 4-10 போறது, அப்படி வந்து சுத்தி வந்து எங்களுக்கே வந்துடும் என்று சொல்லி. அப்ப அதிலும் பார்க்க பேசாமலே சைலண்டா இருந்தா அந்த நட்பு எப்பவும் அது தண்டு பாட்டுக்கே இருக்கும். எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் எங்களோட மனச்சாட்சிக்கு பிழை இல்லாம நடந்த மாட்டோம், உங்களுக்கும் அது கூச்சம் இருக்காது நீங்கள் கதைக்கிறதுல. அந்த டைம்ல நாங்கள் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொல்லி பிறகு இதாண்டு போனா அது தேவையில்லாமல் எல்லா பிரச்சனை போய் நட்பெல்லாம் எல்லாருமே வீணா மலங்கடிச்சு போயிடும். அது நட்பா இருக்காது பிறகு. அதிலும் பார்க்க பேசாமல் இருப்பது. அமைதியாக சில நட்பு பிடிக்கவில்லையாயின் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்து விட்டு போறது நல்லது. ஆமா, மற்றவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஒன்றும் செய்யலையு. சரி, அப்ப பேசாமல் இருக்கிறதா நல்லது. நான் உண்மையில எந்த மனச்சாட்சிக்கு நான் பெருசாக யாருடையுமே கொண்டாடுவது குறைவு, உண்மையில சரியான குறைவு. ஆனால் அப்படி சில பேரோட நட்பா இருந்தாலும் ஏதும் பிள்ளை என்று சொன்னா நான் நேரம் சொல்லுவேன், நீங்கள் இப்படி சொன்னது பிள்ளை. அப்ப நாங்கள் அப்படி பிள்ளை என்று சொல்லாமல் நாங்கள் மறைச்சு அவர் சரியாத்தான் சொன்னவர் என்று சொல்லி நாங்க சொன்ன மாட்டோம், அது எங்களுக்கும் பிள்ளை, அது நட்பா இருக்காது. இடத்துல சுட்டி காட்ட வேணுமோ அதையும் தயங்காது நாங்க செய்ய வேணும். சில இடங்கள்ல அதுக்காக அமைதியா போவோமே இல்ல, அது எல்லா நேரமும். ஆமா, சுட்டி காட்டி சொல்லி பார்க்கலாம், அது நிலக்காட்டி கொஞ்சம் சில பேர் காதல விழுத்தாயினம், அப்படி விழுத்தாதவைக்கு இந்த கதால சொல்லிட்டு இந்த கதையில விட்டுட்டு போக முடியாது. நீங்க ஒன்று சொன்னீங்க முதல்ல, அந்த தனியா இருக்கேக்களை எல்லாம் அது சில நட்பா இருந்தாலும் நட்பு இல்லாமல் இருந்தாலும் அணுகுமுறை என்று ஒன்று இருக்கு. என்ன ஒரு ஆள் தனியா இருக்கேக்கல அது எங்களுக்கும் மனது கஷ்டமா இருக்குமா, தனியா இருக்கிறா சரி, அவருடைய கணவரோ மனைவியோ 2 பேர்ல ஒரு ஆள் எங்களுக்கு எதிராளியா இருந்தா கூட தனிச்சு இருக்கேக்கல நாங்கள் ஒரு நட்பா போய் எப்படி இருக்கிறீங்கள் கொள்றீங்கன்னு நாங்களா போய் கதைக்கிறது அது நல்லது. அதுக்காக எல்லா நேரமும் கோபத்தை நாங்கள் வச்சு கொடுக்க முடியும். அவர் செய்தது புளியாண்டங்களுக்கு 100% தெரியுது தானே. அந்த எந்தெந்த சந்தர்ப்பம் வருவதோ அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அதை பயன்படுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன். அதுக்காக நாங்கள் எல்லா நேரமும் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு இருக்கலாம் தானே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து வேண்டிய. நன்றி நவுலா, நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து செல்வி நித்யானந்துக்கு நன்றி சொல்லி அண்ணா வணக்கம். வணக்கம். அடுத்தது சிவாஜினி எடுக்கிறேன், சிவாஜினி அவசரப்படுறா போல எனக்கு. நன்றி என்னை எடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நல்ல தலைப்பு, நம்பிக்கையற்ற நட்புகள் நம் மத்தியில் ஏன் உருவாகின்றது. ஒரு கணவனிடம் சொல்ல முடியாததை ஒரு நல்ல நண்பியிடம் தான் சொல்லலாம். ஒரு நண்பியிடம் சொல்ல முடியாத எந்த கதையும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தாயோட கூடி நாங்கள் எல்லாத்தையும் கதைத்து விட முடியாத நண்பியோட தான் கதைத்து விட முடியும். அதே போல்தான் இது நட்பு. எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் இருக்கிற நட்புக்கு இடையில் இன்னொருவர் வரக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையில ஒருவர் வரக்கூடாது, சகோதரன் சகோதரத்துக்குள்ள ஒருவர் வரக்கூடாது. அதே மாதிரி 2 நட்புக்கு மத்தியில் ஒருவர் வரக்கூடாது. அப்படி வந்துட்டென்றால் அந்த நட்பு முறிந்ததுக்கு சமம். ஏன் நம் மத்தியில் அந்த பிரிவு வருகின்றது என்றால், நாங்க ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்னென்றால், இந்த நாட்டுல நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் நாங்கள் கொஞ்சம் ஒரு படி ஸ்லோனில வாழ்ந்தது, ஸ்ரீலங்கால வாழ்ந்ததுக்கும் இங்கே ஒரு படி மேல இருக்கும் போது என்னுடைய நண்பி வந்து கீழே இருந்தால்
கீழ் ஒரு மட்டத்தில் இருந்தால் இன்னொருவர் வந்து அதை போட்டு கொடுத்து எங்களை பிரிப்பதற்கு ரெடியாக இருப்பார்கள். அதை நாங்கள் கேட்கிற நாங்கள் தான் அது பிழை. இப்ப நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து உன்னை விட அவன் நல்லா இருக்கிறான், உன்னை பத்தி அவ அப்படி சொன்னா, உண்ட வீட்டை பத்தி அப்படி சொன்னா, உண்ட பிள்ளைகள் படிக்கலையே அப்படியெல்லாம் சொல்லும் போது அவ கேட்கிறாவல்ல, கேட்டு அதை ஆமோதிச்சு அந்த நட்புக்கு இடையில ஒரு பிளவு வருகிறது. அதை அவ விளப்புல. ஆனபடியால் என்னுடைய கருத்து என்னென்றால், ஒரு ரெண்டு இருவத்த நட்புக்கு மத்தியில் இன்னொரு கடைசி வரையும் வரக்கூடாது. அப்ப உங்களோட நட்பு நல்ல இறுக்கமாக இருக்க வேணும். என்ன இறுக்கமா, அதாவது இன்னொருவர் வந்து புகுந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு இடைவெளியை நீங்க விடக்கூடாது. அப்ப உள்ளமும் உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்ட உறவுகள் என்றா மற்ற அடுத்த ஆளின் கதையை கேட்கக்கூடிய வாய்ப்பு வராது. இப்ப நாங்கள் பப்ளிக்ல ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வெளி மக்களுக்கு வெளி உலகத்துக்கு மத்தியில நாங்க இறுக்கமா ஒரே ஏரியா சேர்ந்து எங்கேயும் போவோம், ஒரு ஏரியா சாப்பிடுவோம், ஒரு ஏரியா என்ஜாய் பண்ணுவோம். அப்படி இருக்க சில பேருக்கு அது பிடிக்கவில்லை, உண்மையாகவே அது பிடிப்பதில்லை. அப்ப என்ன செய்கிறார்கள், என்னுடைய மனம் இலகுவாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஆள் வந்து அந்த உறவை பற்றி கேவலமாப்படுத்த நம்புற ஆள் இல்லதான் புல. அங்கதான் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இப்ப சில நேரம் ஆனா இப்படித்தான், ஆனா அடிக்கடி எங்களுக்கு இப்படி சொல்லுவா அப்படி சொல்லுவான்னு சொன்னால் அத கேட்கிறவர் வந்து கேட்காம இருந்தால், ஓகே கேட்கிற போல நடிச்சுட்டு ஓகேன்னு போட்டு அதை உங்களுக்கும் சொல்லாமல் அப்படியே இருந்தால் அவர் பிரச்சனை இருக்காது. என்னென்றால் அந்த போலியான கதையை கேட்டுட்டு அவியல் எங்களோட சம்பந்தப்பட்டவர்களுடன் கதைக்காமல் விலகி போற நட்பும் இருக்குது. அது சரி என்று என்னுடைய கருத்து அல்ல. இல்ல என்ன பொறுத்தளவிலும் இப்படி ஒரு நட்பு இருந்தது. எனக்கு சரியான கவலை. இப்ப நல்ல நட்பாக நாங்கள் இருக்கிறோம், வேறு ஒரு ஆள் சொல்லி அவ மாத்திட்டினோம்டா அவ கனநாள் கதைக்காம இருக்கிறா. ஏன் கதைக்காம இருக்கிறான்றதை எனக்குள்ள நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. அப்ப நான் ஒருக்கா போய் கேட்க வேணும் என்னண்டா, அப்ப கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கல அவாவும். அப்ப கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்காட்டி நாங்கள் பேச முடியாது. ஏனென்றால் நான் இப்ப ஒருக்கா வீட்டை வார நிக்கிறீங்களோ ஒருக்கா பேச வேணும்னா இல்ல, தொலைபேசியில பேச இல்ல அப்படியாண்டா. நீண்ட நாளுக்கு பிறகுதான் அவர் தன் தவற உணர்ந்தவர். யாரோ ஒரு ஆள் சும்மா சொன்ன ஒரு சில பேர் ரோசம் உள்ளவே உணர்வு உள்ளவே அப்படித்தான் என்று போட்டு அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிற. அப்ப காலப்போக்கில அந்த சொன்னால் அந்த தவற எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட உடனே ஐயோ நான் தெரியாம அந்த நட்பை நான் தூரத்துல விட்டுட்டேனே என்று வருந்தி 6-7 வருஷத்துக்கு பிறகு கதை சேர்ந்த ஒரு நன்றியும் இருக்கிறேன். இன்னொன்றும் இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒரு இரண்டு நண்பர்களுக்கு இடையில நிறைய மன்னிப்பு இருக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும். நான் எனக்கு ஒரு நண்பி இருக்கிறா, அவ வந்து நான் நினைக்கிறேன் அவ பிறந்த காலத்துல இருந்து நான் அவையோட நட்பு வந்து எங்களுக்கு இடையில நாங்கள் யாரையும் கொண்டு வரையில. மற்றது நாங்கள் பப்ளிக்ல கூடி அப்படி ஒரு இறுக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று நாங்க காட்டி கொண்டது இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள சரியான ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள ஒரு சரியான நட்பு இருக்குது. அதே சமயம் இந்த போலியான நட்பை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். ஆனால் நாங்கள் ஒரு நண்பர்கள் ஒரு நல்லா பழகி ஒரு நட்பை உருவாக்கினாக்கு பிறகு அவர்களிடம் நாங்கள் கதைத்த கதை வெளியில போகுமாக இருந்தால் அவைய போலியான ஆட்கள் தான். நிச்சயமா அவைகள் போலியான ஆட்களாத்தான் இருக்க முடியும். நாங்கள் நம்பி கதைக்கிறோம், நம்பி எங்களுடைய பிரச்சனைகளை சொல்றோம், நம்பி நாங்கள் இன்னும் கதை. ஆனா அது வெளியில போயிட்டோம்னா எங்களுக்கு நிச்சயமா தெரியும் நான் இந்த ஆளை தவிர வேறு ஒருவரிடமும் நான் அதை கதைக்கவில்லை என்று அவ போலியான இடமாத்தான் அங்க இருப்பா. அவ வந்து உங்களுக்கு சொல்லல, அவ இன்னொரு ஆளுக்கு சொல்லிட்டா. ஆனா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லல. ஆனா அதை அறிஞ்ச நீங்கள் ஒருக்கா கேக்குறீங்க, நீங்க இப்படி சொன்னீங்கள் ஒன்று கேட்டா அவ இல்லையென்றுதான் சொல்லுவா. அவ சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு தெரியுமல்லோ நான் உன்னட்டான் தனிய கதைச்சிருக்கிறேன், நான் வேற யாரிடமும் இதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனபடியே அவதான் ஒரு ஆள் 2 தரம் பார்க்கலாம், 3 தரம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவ நாங்கள் எந்த இதுல வச்சிருக்கணுமோ அதுல அதான் அத வந்து நீங்க சண்டை பிடிச்சு மற்றவைக்கு காட்டணும் இல்ல. ஓகே இவ்வளவுதான் என்றுட்டு. ஆனா நாளைக்கு ஒரு கூட்டத்திலயோ ஒரு
மண்டபத்திலயோ காணிக்க ஹலோ சுகமா இருக்கிறீங்களோன்னு 2 வார்த்தை கேட்டுட்டு போகலாம். அது வேற விஷயம். அப்படியே போய் கொண்டிருக்கலாம். அப்படியே போய் கொண்டிருக்கும். அதுக்காக சண்டைப்பட்டு இல்ல அப்படி இப்படி நாங்களுக்கு முன்னால சொல்றது எல்லாத்தையும் தேவையில்லை. அதை தவித்து விடுங்கோ. அது ஒரு போலியான நட்பு என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அப்படித்தானே? ஆமா. ஆனா நட்பு என்பது உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு நட்பு சரியான முக்கியமான முக்கியம். ஐயோ, நண்பர்கள் இல்லாத உலக வட்டாரம் இருக்கவே முடியாது. ஆனா நண்பர்களை நம்ப வேணும், அதே மாதிரி நண்பர்களும் அதை புரிந்து நடக்க வேணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் சிவாஜினி. சிவாஜினிக்கு அடுத்த ஜீவா எடுத்துக்கொள்றேன். சிவாஜினி வணக்கம். சரி, எங்க சிவாஜினி நடந்து கொண்டிருந்தவா போல எனக்கு. சரி, அப்ப நாங்கள் ஜீவாவை எடுப்போம். சிவாஜினி வணக்கம். ஜீவா வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு, எங்கதான் தேடி பிடிக்கிறீங்களோ தெரியாத யோசிப்பேன். தான் யோசிப்பேன். ஏதாவது உண்மையா இங்கேயும் பார்த்து எழுதுறதோ பாக்குறதோ என்ன ஒரு அனுபவமான விடயத்தை பேசணும். ஏன்னா தலைப்புகளை சும்மா கொண்டு வரக்கூடாது. ஒரு அனுபவம் வாய்ந்தது அந்தந்த நேரத்துல காணைகளை இதை தலைப்பு அடுத்தா என்னன்றது எனக்கு எண்ணம் வருவாய். என்னன்னு சொன்ன உண்மையா நான் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன்னா, உண்மையா அந்த பாடசாலை நட்பு இருந்த மாதிரி எந்த ஒரு நட்பும் வரவில்லை. அது மாட்டாது, அது ஈடாகவும் மாட்டாது. இன்னொரு நட்பு அப்படி கடைசி வரைக்கும் இனிமே வராது. அவர்களை நாங்க நம்பின வீதத்துக்கு இங்க யாரையுமே நம்ப முடியும். இடையில வந்தது இடையில போகமாட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்தது. தங்களோட தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்களான் இந்த நட்பு இங்க இருக்குது. தேவை முடிஞ்ச உடனே நீங்க ஒரு கஷ்டத்தை சொல்லி பாருங்க, எல்லாரும் கதை சொல்லி கதை கேட்கவே விரும்புகிறார்களே தவிர கஷ்டத்தில் பங்கெடுக்க விரும்பவில்லை என்று. அதுதான் உண்மை. எல்லாரும் கதை கேட்டுட்டு கதையை கேட்கத்தான் விரும்பினோம். ஒருத்தர் கஷ்டத்துல ஒரு கஷ்டம் வரைக்கல நான் நல்ல அனுபவப்பட்டுட்டேன். ஆனா சில நேரத்துல யோசிக்கிற ஒரு நன்மைக்கு தான் அப்படி என்ன காட்டுச்சுதோ, இனிமே நான் நல்லா வந்துடுவேன், அதுக்காகத்தான் என்ன காட்டுச்சு, நீ இனிமே இவையோட சரியா இருந்து கொள்ளு என்று சொல்லி ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையோண்டு கூட நான் யோசிக்கிறேன். இப்படியான ஆக்களோட இப்படி வர்ற நல்லா வளர்ந்து கொண்டு வர்ற டைம்ல உங்களுக்கு இப்படியான ஆக்களை அடையாளம் காட்டினா நீ புரிஞ்சு கொள்ளுவேன்னு சொல்லி கடவுள் எனக்கு தாரதாத்தான் நான் சொல்றேன். சரியா சொல்லிட்டீர்கள். ஏனென்றால் இன்னும் நல்லா வளர்ந்து வாரதை விட ஓரளவு குறிப்பிட்ட பருவத்துல காட்டிக்க எங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும். ஏனென்றா அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றங்களை கண்டேன். அதுலதான் நான் எனக்கு ஒரு அனுபவமா, அதுக்கு முதல் நான் எதையும் சிந்திக்கிறேன் உண்மையா. அம்மா அப்பாவோட வாழ்க்கை நான் எந்த ஒரு கஷ்டத்தையோ இல்ல இதையோ பார்த்து வளர்ந்ததும் இல்ல. அப்ப எனக்கு அது தெரியல உண்மையா இப்படியான ஆக்களும் இருப்பார்கள் என்பதை உண்மையாவே இங்க வந்துதான் புரிஞ்சு கொண்டேன். என்ன இடத்துல அதை நீங்கள் காணக்கூடியதா இருந்து எப்படியான ஒரு நட்பில அதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவீங்க. பவுசு வந்து அடுத்த ராத்திரியில அது உண்மைதான். காணாத கண்டுட்டா அப்படித்தான் எல்லாரும். என்னடா அவ எங்க பெஸ்ட் ஓடி திரிஞ்சோண்டே இருப்பினோம். இந்த தேவை முடிஞ்சது. சோ நாங்களும் கொஞ்சம் புரிய வலிக்கிட்டோம். ஓஹோ, இவ இதுக்குதான் எங்களை பயன்படுத்துகிறார்கள்னு நாங்களும் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பின்னுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கிறோமோ அப்ப உடனே நினைப்பினோம், ஓகே இனிமே இவையிட்ட அந்த வேகாது பரப்பு வேகாது, நாங்க இப்ப இன்னொரு ஆக்கள்கிட்ட போவோம், அங்க என்ன உதவி இருக்குமோ அதை பயன்படுத்தி கொள்றது. அப்படியேதான் போவார்களே, தங்களோட சுய புத்தியில அல்லது தங்களுக்கு ஒரு சுயமா ஒரு அறிவு இருக்கிறத பற்றி அவ யோசிக்கிறே இல்லை. ஏன்னா அந்த அறிவு இல்லை அவைக்கு. அதனாலதான் மற்றவர்களின் அறிவை பயன்படுத்தி கொண்டு போகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். சரியா சொன்னீங்க நீங்கள். அதாவது இன்றைய நட்புகள் உண்மையான ஒரு அன்பு ரீதியாக நிர்ணயிக்கப்படுவது இல்லை. பெரும்பாலான நட்பு அது ஒரு 0.3% தான் உண்மையான நட்பா இருந்தாலும் மிகுதி தேவைக்கு எங்களை பயன்படுத்துறதுலதான் இருக்கிறது என்பதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். சரியான முக்கியம். ஏனென்று கேட்டா சில நேரம் அந்த தேவைகளை மட்டும் பயன்படுத்தி போற அப்படி பாக்க இன்னும் ஒன்று இருக்கு. மற்றது என்னன்னா, இப்ப நாங்கள் அவையெல்லாம் சொல்லியிருக்கலாம், நாங்க கேட்கணும். ஆனா நாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா பாப்பேன், நீ ஃப்ரெண்ட்னா நீ இப்படி சொல்லி இருக்க கூடாது என்ன மாதிரி. ஆனா அவ சொல்ற அத்தனையே நாங்க கேட்கோம். அவ சொல்ற அத்தனையே நாங்கள் கேட்கோம். இன்றைக்கு நாங்க திருப்பி கதைக்க வலிக்கிட்டோமோ அப்ப நாங்க எதிரி. அது வரைக்கும் நண்பர். அதுதான் அந்த புதிய. அதாவது ஒரு நட்பு என்பது உப்பு போன்றது என்றுதான் சொல்லுவார்கள். அதாவது உப்பு எப்படி ஒரு கறிக்கு தேவையோ அது போல ஒரு சுவையுடையதுதான் நட்பு. அப்ப அந்த உள்ளார்ந்த அந்த நட்பு உண்மை அன்பு என்பதை உணராத வகையில அது உண்மையான அன்பு
அந்த அந்த உணராத வகையில அது உண்மையான அன்பு இல்லைன்றதுதான் எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு தெரியும் 2-3 தரம் பழகி பார்த்துட்டு இவை கொஞ்சம் ஓடும் புடியம்பளம் போல பழகினோம். அப்ப அது போலயே நாங்க வச்சிருக்கலாம் நினைப்போம். ஆனா சில நேரம் நாங்கள் எங்களுக்கு அந்த ஆள்ல நல்லா பிடிக்கும், ஐயோ ஆழமா பழகுவோம், ஐயோ நல்லது மகிழ்ச்சியாண்டு. ஆனா காலப்போக்குலதான் தெரியுது அவை எங்கேயோ தூரமா விட்டு விட்டு போற மாதிரி இருந்த உடனே அதிலேயே நாங்கள் ஒரு கோடை போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு பார்க்கணும் என்னென்ன தேவைக்கு வரையினம், என்னென்ன இதுகளுக்கு வரையினம். ஆனா அது ஒட்டாது. புரிஞ்சு கொள்ற போது எங்களுக்கு அது லேட்டா போயிடுது. லேட்டா போடுமா? சரியா சொன்னீங்க. லேட்டா காலம் பிந்தி போடும். அதோட அதை ஒட்டாத உறவா இருக்கும். அது பேர் எங்களுக்கு சரியான விடயத்தையும் சொல்ல மனம் வராது. எப்படி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் நீங்களப்பா? அப்படி அது ஒட்டாது. அந்த ஒட்டாத உறவுகளால என்ன பொறுத்தளவில் அது என்ன நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி போடுவோம். அவையே கேட்டுக்கொண்டிருப்பினும் தங்களோட விடயத்தை சொல்ல ஆயினோம். அதான் எங்கள்கிட்ட இருந்தே கதை கேட்டுக்கொண்டு இருப்பினோம். எங்களுக்கு எப்ப எங்களுக்கு திருப்பி சொல்லலாமோ அந்த டைம்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பினோம். அதை போய் அப்புறம் மெட்ட வைக்க எங்களோட பாய்ச்ச உடனே மெட்ட வைக்க போய் அந்த கதையில சொல்றது அப்படியான ஆக்கள் இருக்கிறோம். எங்களோட பாய்ச்ச உடனே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன செய்யறது? எங்களுக்கு நட்பில்லாட்டியும் இல்லோ கஷ்டமா கிடாக்கு. ஒரு நல்ல நட்பு தானே வாழ்க்கையை கொண்டு செல்லும். அப்ப என்ன செய்யலாம்? நட்பை இப்பொழுது நான் நினைக்கிறேன் எல்லாமே போலி நடிப்பாதான். இப்ப அப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாமே நல்லவர்களான நட்பு சரியான நாங்கள் பழகுற விதம். ஆனா அவர்களும் அப்படி நினைக்கலாம், நாங்களும் அப்படி. என்ன அவையும் ஒரு தேவைக்காக தானே பழகி இருப்பினோம். அந்த தேவை நிறைவேற இல்லையோன்னு அவையும் நினைக்கலாம் இது போலி நட்புன்னு சொல்லி. இப்ப நாங்களும் அதே மாதிரி நினைப்போம். நாங்கள் இப்படி எல்லாம் பழகி நம்ம உயிரை கொடுத்து ஆனா அவையால் அப்படி பழக இல்லையன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளைகள். அப்ப எங்களுக்கு அவைக்கு நாங்கள் போலி நட்பு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். உண்மை இல்ல 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 இந்த நாட்டுல இடையில வந்தது இடையிலதான் போகும். சரியா உண்மை நீங்க சொல்றீங்க. இப்ப நான் நல்லா இருக்கிறோம், நீ இதண்டி இருக்கிறோம். இப்ப உனக்குள்ள எனக்குள்ள நீ இருந்து கொள்ள நட்பு நல்லாவே போகும். கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னு சொன்னா தட்டி விடதான் பாப்பேன். ஏன்னா எனக்கு மேல நீ வரக்கூடாது. அப்ப அப்ப ஒரு மனிதன் வளர்ச்சி உயர்ச்சி அதைத்தான் பார்த்து நட்பு கொள்ளினம் என்றால் அது போலி நட்பு தான். பணத்துக்காகத்தான் இப்ப எல்லாரும் நட்பு கொண்டாடினமே தவிர அது இப்ப கிடைக்காம கொடுத்தோ அதோட லீவ் பண்ணிட்டு போடுவினோம். உண்மை. இப்ப அப்படி அந்த நட்புல நாங்கள் எதிர்பார்க்கறது கஷ்டம். ஆனா இந்த போலி நட்பை கண்டுபிடிக்கிறதுன்றது முடியவே முடியாத. அதுதான் பெரிய கஷ்டமா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அது 0 கண்டுபிடிக்க முடியாம அது கட்டாம நாங்கள் இதுக்கு முடிவுல ஒரு சின்ன பொறிய நாங்கள் பார்க்க வேணும் என்று எனக்கு ஒரு இதா இருக்குது. இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாடசாலை நட்பு அது உண்மையிலேயே ஆழ்ந்த நட்பு. என்னோட படிச்ச ஒரு சின்ன வயது நான் 9ஆம் வகுப்பு மட்டும் சமஸ்கந்தால படிக்க எங்களோட 5 பேர் நாங்கள் நல்ல நட்பா இருந்தா அதுல ஒருவர் இந்த வகுப்பு தோழன் இவ்வளவு வருஷம் ஒரு 30-35 வருஷத்துக்கு பிறகு இந்த தொடர்பு எடுத்தாண்டே கதைக்கு நாங்க 2 மணி நேரம் கதைச்சோம். அப்ப அவர் ஆஸ்திரேலியாவில இருக்கிறார். உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப அவன் அந்த பாடசாலையில் நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்க மீட்டு பார்க்க அது ஒரு நல்ல நினைவா இருந்தது. நான் சொன்னேன் பள்ளி காலத்தை பற்றி ஒரு தலைப்படுப்பேன்னு அப்ப ரேடியோல பேசுங்க. தங்களை தேவை ஏதும் இருக்கணும் கதையாம இருப்பினோம். தங்களுக்கு ஒரு தேவை என்ற உடனே போன் அடிக்க கூசாம கதைப்பினோம். எடுத்து கூசாம கதைப்பினோம். நான் யோசிக்கிறேன் என்னப்பா நாங்களாம் கதையாம விட்டாச்சு இப்படி எல்லாம் இதண்டாச்சு அப்புறம் என்ன திருப்பி கதைக்குதலேன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு முதல் நாள் எடுத்து வலுதா கதைக்கிறது அடுத்த நாளைக்கு அது இன்னொரு உதவியா கேட்பேன். அதுதான் உலகம். இதுதான் உலகம். மிக்க நன்றி. இணைந்து கொள்ளுங்கள். சிவாஜினியிடம் சென்று வருகிறேன். சிவாஜினி வணக்கம். வணக்கம் வணக்கம். நடந்து கொண்டிருக்கிறீர்களாக்கும்? நல்லது நல்லது. முதல் அழைச்சிருந்தேன் உங்களை கேட்கவில்லை போல. கதை கேட்க ஒரு நின்று கதைச்சிங்கன்னா நல்ல நினைக்கிறேன். கதை அதோட சேர்த்த காத்து அப்ப கொஞ்சம் தொலைத்துல்லியம் பிரேமா தான் இடையில நான் நடந்து கொண்டு வரக்குள்ள. சரி 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 கிடைக்காத. என்னண்டா இப்ப என்னுடைய கருத்து என்னண்டா, இப்ப நட்பு நல்ல நட்பு கெட்ட நட்புன்றதுக்கு அப்பால் இப்ப எல்லாரும் இப்ப நான் எப்பவுமே யாரையும் கூட எதிர்பார்க்க மாட்டேன்.
இத பாரு நளினோட இப்படி பழகினவள் இதுக்கு வேற இல்லையெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். சரி, அவளுக்கு ஏதோ ஒரு இது அவசரமான அவளுக்கும் ஒரு பணி இருந்திருக்கின்றது. அதனால அவள் எங்களுடன் வர முடியவில்லை, எங்களோட விழாவுக்கு வர முடியவில்லை அப்படி என்றுதான் நான் கூடுதலாக எடுத்துக்கொள்வேன். இது இல்லாத மற்றது எங்களோட அம்மா எங்களுக்கு இப்போ சொல்லுவா, ஆரை இந்த இடத்துல வைக்கணும்ன்றத நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்கள். அதை எப்படி தீர்மானிக்கிறதா இப்ப கதைகளுங்க. இப்ப நீங்க எடுத்த உடனே ஒரு ஆளோட வளவளண்டு பழகுறதோ இல்ல அவர்கள் எங்கள்கிட்ட வார நாங்கள வீட்ட போறோம் அப்படி வலுவழுத்த உறவுகளை நீங்க வச்சுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அது சில நேரத்திலே அது பகைமையிலே முடியும். எப்பவும் அளவான ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்க வழக்கம். அப்ப அது அது இனிக்கும். நீங்க அது அப்படி செய்து பாருங்க, இனிப்பு மேல் இனிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. கண்ட உடனே கட்டி பிடிப்பாளவேனே கண்ணால் காண இல்லை, நெடுதலும் கண்டால் அவள் கட்டி பிடிப்பாளோ இல்ல, என்னோட நெடுதலும் பாக்குறதானே. அப்படி அப்படியான இதுகள் தான் நான் கூடுதலாக எங்கள்கிட்ட கணவரையும் பார்ப்பேன். நான் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், ஆனா அவர் அளவோடு தான் வச்சுக்கொள்வார் எல்லாரையும். அளவோட நான் எங்கட வீட்டு பாடம் படிச்சுட்டு குடும்ப பாடம் படிக்க வந்த இடத்துல அவருக்கு போன் எடுக்கக்குள்ளையெல்லாம் நான் பார்ப்பேன் நல்ல வயதான நண்பர்கள். அப்ப நான் யோசிக்கிறேன், என்ன இவருக்கு இப்படி நண்பர்கள். அவருடைய நண்பர்களின் மனைவிகள் தான் எனக்கு நண்பிகளாகவும் அமைஞ்சவர்கள். அவர்கள் நல்ல வயசான இப்ப தான் அவர்களுடைய நட்பு ஒரு ஆரோக்கியமான நட்பா தான் உங்களுக்கு இருக்கு. ஆண்கள் நட்பு உண்மையிலேயே ஆரோக்கியமானதாக கூட இருக்கும். ஒரு பெண்கள் நட்பு தான் அங்க எங்கேயோ ஒரு இடத்துல முட்டி மோதி பிரிய வேண்டியது வருகிறது. அது நாங்கள் அந்த பிஹேவியர் அந்த எங்கட பழக்க வழக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறோம் இல்லையோன்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள. அதுதான் உண்மை. நாங்கள் வளவளத்து பேச்சுவார்த்தைகளை வச்சு கொண்டு இருக்கக்குள்ள அது பகை மேல போயிடும். அளவோட அன்போட நாங்கள் எப்பவுமே வச்சு கொண்டு இருக்கக்குள்ள ஒரு ஆரோக்கியமான நட்பாகவே எப்பவும் இருந்து கொள்ளும். சரி, அந்த ஆரோக்கியத்தையும் எல்லா நேரமும் அப்படி ஆரோக்கியமா வச்சிருக்கவும் முடியாதான். சில நேரம் மனுஷ மனம் கொந்தளிக்க கூடிய மனம் தான். சில நேரம் கோபமா இருக்கு, சில நேரம் நீங்க செய்யற ஏதோ ஒரு விடயத்தை எனக்கு கோபமா இருக்குது. அப்ப சிவாஜி நீ என்னத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் செய்த நீங்க என்று கேட்டால் உங்களுக்கு அதுல கோபம் விடுவது உண்டுதானே. அதான் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை என்பது போல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாயே இருப்பினம். ஒரு ஆள் பகுதியாகவே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும், ஒரு ஆள் சீரியஸாகவே ஒவ்வொரு வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளும். அப்ப 2 மணியா வேணும். ரெண்டு மணி ஓணும். மற்றது நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் பார்த்திருக்கிறேன். சில இடங்களில பெரிய சமூகத்துக்காகவே வாழ்ந்து சமூகத்தோடயே சேர்ந்து வாழ்ந்த மனிதர்கள் இருக்கும் வரை அவையிட்ட ஓடி கீடி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் பின்பு அவர் மடிந்த பின்பு அவருடைய மனைவியோடையோ அவருடைய பிள்ளைகளோடையோ இந்த வித தொடர்புகளையும் வச்சிருக்கிறேன் இல்ல, அவர்களோட தேடி போறேன் என்னோட தங்கட தேவையெல்லாம் முடிஞ்சதுதானே. அப்படியானவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அப்படி மனிதர்கள் பல விதமாக இருக்கின்றார்கள். மற்றது இப்போதைய காலத்துல எல்லாருக்கும் இப்ப நேர கண்டு கதைச்சு மகிழ்றதுல இருக்கிற சந்தோஷம் போன் எடுத்து கதைக்கலையன்ற குறைய நாங்கள் எங்கேயுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு இப்ப போன்ல கதைக்கிறா அவ்வளவுக்கு பிடிக்காது. இல்ல உண்மைதான். என்னென்றால் ஒரு பிறந்த நாளை தன்னும் சும்மா ஒரு மெழுகுதிரி அனுப்புவியல் அல்லது ஒரு பூக்கொத்தை அனுப்புவியல் இதுல பிறந்த நாள் முடிஞ்சிட மாட்டேன். ஆனால் நீங்க 2 வரி எடுத்து கதைச்ச பாருங்கள், அந்த உணர்வு ரீதியான அந்த வாழ்த்து எங்களை இன்னும் குளிர்விக்க கூடியதா இருக்கும். இல்ல அது குளிர்விக்கிறத விட நகுலாவர்களே இப்ப நாங்கள் அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் அவன் வீட்டை சரி இது இன்றைக்கு நான் வாரணும்னு சொல்லக்குள்ள அவர்கள் என்ன வேண்டாமண்டா சொல்ல போறார்கள். சரி வா ஒரு தேத்தனை குடிப்போம் 2 பேரும் சேர்ந்து. இப்ப எத்தனையோ பேரை நண்பியெல்லாம் சொல்லுவாள், அக்கா எனக்கு ஒரு தேத்தண்ணி கொதிக்க ஆறுதலா இருந்து கதைச்சு பேசி குடிக்கணும் மட்டும் ஆசையாமட்ட. அப்ப நான் சொல்றது என்னட்டா வாவன் பின்னேரத்துல எழுதுவன் வா நான் விட்டு அன்னைக்கு சேதனை குடிச்சிட்டு போகலாம். அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். ஏன்னா ஒரே கடுகதியான வாழ்க்கை, அங்கே ஓடுறோம் இங்க ஓடுறோம். அப்போ வீட்டிலே ஒரு தேத்தடிய கூட ஊத்தி தர ஒருவர் இல்லை, நான் தான் வச்சு குடிக்கணும். அப்படியானவர்கள் இப்படி ஆசைப்படக்குள்ள சரி வாவன் சொல்லி கூப்பிடுறது. மற்றது அதுல ஒரு சந்தோஷம் தானே. மற்ற நாங்கள் இப்ப எங்களுக்குள்ளேயே சரியான சந்தோஷம். அது கிழமையில ஒரு மாதத்துல ஒரு நாள் சேர்ந்து குடிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குதுதானே கதைச்சு கொண்டு.
ஆமாம், மகிழ்ச்சி இருக்குது. மற்றது இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்கள் 5 பேர் என்ன செய்வோம்னா, பிறந்த நாள் பரிசுகள் கொடுப்போம். இப்ப நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தட்ட பிறந்த நாளுக்கும் ஒரு இடத்துக்கு சாப்பிட போவோம். அப்படி வீட்டை கூப்பிட்டோம்னா நாங்களே சமைச்சு சாப்பிட்டு அதுக்குள்ளேயே எங்கட டைம் போடும். அவ்வளவையும் சொல்லுவாள், வெளியில நீ வந்தவங்க சமையல்லே நிப்பேன். அப்ப எல்லாரும் ஒரு இடத்துல போகக்குள்ள நல்ல கலகலப்பாக இருக்கிறது. மனம் திறந்து பேசக்கூடிய விடயங்களை பேசலாம். நேரமே சில நேரம் காணாம இருக்கும். ஐயோ நேரம் வந்துடுதாண்டவா ஏன்னா இப்ப 2 மணித்தியால வேண்டா அது பொஸ்கொண்டு போடும். அந்த அப்படியான அன்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்றோம். மற்ற நாங்கள் எழுதி கொள்ளுவோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே இன்றைக்கு நேரம் இருக்குது வாரியாண்டு. அப்போ சரி நான் கடைக்கு வரணும் வந்துட்டு போறேன். அப்படியே நாங்கள் ஆளுக்குள்ளையால பரிமாறி கொள்ளலாம். நட்புன்றது எப்பவுமே நான் யார்கிட்டயுமே கூட எதிர்பார்க்கறது இல்லை. இப்படிதான் எனக்கு ஒரு நாள் என் நண்பி எழுதுகின்றார், எனது மகளுக்கு இது பரதநாட்டியம் அரங்கேற்றம் குடும்பமா வாங்கோண்டு. நான் அக்காவுக்கு எழுதுறேன், அக்கா நீங்கள் அழைக்காட்டிக்கு நாங்கள் வருவோம் அந்த இடத்துக்கு. ஆனா அதே நேரம் உங்களால போக முடியாவிட்டாலும் அந்த நட்பு குறை நினைக்க கூடாது. அவாக்கு தூர இடம் வர வசதி இல்ல அல்லது கார் வசதி இல்ல. அதான் நான் சொல்றேன். நீங்கள் எப்பவுமே இதை நீங்கள் பாசிட்டிவாயும் விடுங்கோ நெகட்டிவாயும் விடுங்கோ. இப்ப சிலர் எனக்கு சொல்வார்கள், கன்னடத்தான் முதல் பழகினவா இப்ப என்ன விட்டுட்டு அவ வேற நட்புகளா கண்டோட போராடு. அதுவும் பிழை என்று சொல்லல. இப்ப தனியா உங்களோட நட்பு மட்டும்தான் அவ வச்சிருக்கணும் இல்லையே. அவன் சில நேரம் அவளோட தேவைகள் அல்லது அவன் தொழில் ரீதியான விடயங்களுக்கு கொஞ்சம் விஸ்தரிப்புகள் தேவையாக இருக்கேக்க இன்னொரு நட்பையும் பிடிக்கலாம். ஆனா உங்களோட நட்பு ஆணி வேர் போல இருக்க வேணும் அவாக்கு. அதான் சில பேர் நினைக்கிறது நட்பண்டா இப்ப நகுலா அவர்கள் நினைச்சுக்கிறோம் சிவாஜினி எனக்கு மட்டும்தான் நட்பா இருக்கணும், மற்றவே யார்கிட்டையும் போக கூடாது. ஆனா யார்கிட்டையும் போனால் சிவாஜினி எப்படியும் தன் நட்பை குறைச்சிருவாண்டக்காக தன்னோட இருக்கும். ஆனா அது ஒரு பொசசிவ், அதாவது ஒரு தனக்கு நினைக்கிற பழக்கம் ஒரு தடவை இருக்க கூடாது. தனக்குன்னு சொல்லி அத மாதிரிதான் இப்ப பிள்ளைகளும் எங்களுக்கா இல்ல. இப்போ ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நண்பி வேற ஒரு நண்பன் வேற அவர்கள் போகின்றார்கள். அப்பொழுது நாங்கள் எங்களோட நட்பை குறைக்கிற மாதிரி தான் நண்பர்களும் சரி தோழர்களும் சரி அயலவர்களும் சரி. பள்ளி நட்பும் படல மட்டும் என்று சொல்லுவினோம். ஏனண்டா பேருந்து அது நாடு மாறி இடங்கள் மாறி அந்த நட்புகள் நிலைக்காமையும் போய்விடுவது உண்டு. ஆனா அப்படித்தான் இருக்கும் நட்பு. எனக்கு ஒரு நண்பி இருக்கிற லண்டன்ல தான் இருக்கிறார் அவுட்டர் சிட்டில. அவள் போன் எடுத்தாள்டா 2 பேரும் 2 மணித்தியாலத்துக்கிட்ட கதைப்பா. சரி வச்சதுதான். அப்ப நான் அவள்கிட்ட சொல்றேன், வா போன் எடுத்தா கதை நேரம் கதையாத, உண்ட டைமும் பாஸ்ட் பண்ணுது எந்த டைமும் பாஸ் பண்ணுது, அப்பப்போ 2 நேரம் கதைச்சு கொள்வோம். இப்ப என்ன ஆளுக்கால் போஸ்ட் மெசேஜ் போட்டுக்கொள்வோம். அப்படியே என்ன செய்யறா என்ன அப்படி அம்மா நிக்கிறாடி அதுதான் அவளும் ஊர்ப்புது நாங்கள் அதுகள் கதைப்பாள். அந்த அப்படியான இதுகள். ஆனா அவளுக்குள்ளையும் அந்த இடுத்தமண்டா அதிக நேரத்தை செலவழிச்சிருவோம். இல்ல அது சில நேரம் அந்த நட்பு வளர்ச்சியை பொறுத்து. அது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பாடசாலை நண்பர்கள் நிறைய கதைகள் அதுக்குள்ளேயே வரும். நல்லது பொறுத்தவரையில இல்ல நாங்கள் அவர்கள் இறுதியாகவே நான் சொல்றது, போட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் எங்கள்கிட்ட. எப்பவும் போட்டி இருக்க கூடாது. நீ உனக்கான வாழ்க்கை உனக்கான வேலை உனக்கான பொருளாதாரம், நான் எனக்கான வாழ்க்கை எனக்கான நேரம் எனக்கான பொருளாதாரம். எனக்கு உனக்கு என்ன போட்டி? அது ஒவ்வொருத்தரும் உங்களோட உயர்ச்சியில நீங்கள் உயர்வு காணலாம் அல்லது உங்களோட வீழ்ச்சியில இருந்து நீங்கள் உயர்ச்சியை காணலாம். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைன்ற இயல்பு. ஆனால் நீங்கள் என்னோடைய போட்டி பிடிக்கிறேன், நான் என்ற முன்னேற்றத்துல முன்னேறி இருக்கிறேன், அதையே உங்களுக்கு சகிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை நீங்கள் அவையில கேட்கலாம். நீயும் சந்தோஷமாயிரு, உனக்கும் என்ன பிரச்சனை, நானும் உதவி செய்கிறேன் என்ற அந்த நட்பு உதவி செய்து அந்த நட்பை தூக்கி விடலாம். அந்த இடங்களில தூக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா நல்லது. அப்படி அடுத்தது நகல் அவர்களே ஒரு வயதுக்கு பிறகு 60+ பிறகு நான் பாக்குறேன் அவர்கள் இந்த நட்புல தேடி போறதா குறைக்கணும். அது என்ன காரணம் எனக்குண்டா மனோ ரீதியான தேடல்ல என்னடா கதையை குறைக்கணுமோ இல்லது நட்பை குறைக்கணுமோன்னு தெரியாம இருக்குது. என்ன கைத்தொலைபேசி இருக்குது. 60 வயதுக்கு பிறகு நட்பை குறைக்கணும் என்று சொல்றீங்க. நட்பை குறைக்கணும்.
தான் உண்டு தன் வேலை உண்டு அதுவே போதும் எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாமன்ற அளவுக்கு வீடே உலகம் ஒன்று சில இருக்கக்கூடியவர்களே பேர் அவைக்கு ஒரு ஹோம் சிக் மாதிரி அவைக்கு அந்த தங்களோட வீட்டிலேயே இருக்கணும் மாட்டேன். எங்களுக்கு அப்படி இல்லையா 60 வயது பிறகுதான் இன்னும் நிறைய நட்புகளோட சிரிச்சு மகிழ்ச்சியாக இருக்க வேணும் என்று விரும்பும். அதான் எனக்கும் அப்படித்தான் நேரம் வந்து கிடைச்சா கிடக்குற வேலையை இழுத்து போட்டு செய்துட்டு எங்கேயோ இருக்கா ஊரை சுத்தி கொண்டு வேற வேலை எங்கேயோ ஒரு தட்டுக்கு போகணும் மாதிரி இருக்கும். ஆனா சில பேர்கிட்ட கேட்பேன் அப்படி உங்களுக்கு இருக்கிறது இல்லையோன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லி நம்பில்ல. ஆனா அவர்கள் சில நேரம் பிள்ளைகளின் அழுத்தங்கள் அவியலுக்கும் இருக்கேக்க என்னத்துக்கு போவான் அப்படி இருக்கணுமோ தெரியா சில பேர். அப்படி சில பேருக்கு நகலா அவர்களே மனம் திறந்து கதைக்க பிள்ளைகள் இல்ல நீங்கள் வயது ஒன்னியத்துல நீங்கள் சும்மா அலட்டிவியல் அங்கேயும் கதையக்கூடாது இங்கேயும் கதையக்கூடாதுன்ற ஒரு சட்ட அப்படியான கட்டங்களுக்குள்ளே சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன அப்ப அதோட நான் அப்படியான இடங்கள்ல நான் சொல்றேன் யாரெல்லாம் நீங்க மனம் திறந்து பேசுகின்றீர்களோ அவ்வளவுக்கு ஃப்ரீடம் மனத்துக்கு ஒரு சுமையும் இல்லையேன. மனம் திறந்த நட்பு தான் உண்மையான ஒரு நட்பை இன்னும் வலிமையாக்கும். நல்லது சிவாஜினி, இன்னும் இருவர் இருக்கிறார்கள் நேரம் சென்று நன்றி நன்றி நன்றி. நல்ல நல்ல வேதார் இன்றைக்கு நானும் காலையில் சென்று வந்திருந்தேன். மிக மகிழ்ச்சி. என்னென்றால் அருமையான ஒரு அனுபவமான விடயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டி இல்லாத பொறாமை இல்லாத ஒரு நட்பு தான் சால சிறப்பானது என்று சொல்லிக்கொண்டு அடுத்து கோசலா ஞானம் வணக்கம். கோசலா ஞானம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நகலா இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க. பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி கழித்த தோழர்களே. பசுமை நிறைந்த நினைவுகளே வாடி கழித்த கழிவு. உண்மைதான். சரி சொல்லுங்க. நாங்கள் பள்ளியை விட்டு வரும் பொழுது படித்த பாடல். ஆமா, அது எப்பவுமே வனங்களில நிக்கிற பாடல். ஒரு மாங்காயை வெட்டினவன் சொன்னா ஒரு கோப்பையில இருந்து அவ்வளவு பேரும் சுத்தி வளைச்சு சாப்பிடுவோம். பக்கத்து விட்டு மாங்காயும் கல்லால எறிஞ்சு உழ வைப்போம். இல்ல 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 எங்கட பெற்றோர் கொண்டு வந்து தருவினம் தானே ஹாஸ்டல்ல இருக்கேக்க. ஓகே ஓகே. அப்ப சாப்பாடும் அதே மாதிரி தான் குழைச்சு சாப்பிடுவோம் எல்லாரும். உண்மையா அந்த நட்பை நாங்கள் எப்போதும் அதாவது மறக்க ஆக்கள் பிரிந்து போனாலும் நெஞ்சத்தை விட்டு பிரியாது. ஆமா, நிச்சயம். இடைக்கிட அது வந்துதான் போகும். அதிலே ஒரு சுகம் காணுவோம். அந்த நினைவுகளிலேயே ஒரு சுகம் காணுவோம். என்ன நான் எங்கட அம்மா இறந்த போது ஒரு கவிதை மாதிரி கண்ணிரஞ்சலி மாதிரி எழுதினான். 7 வயது தொட்டு 70 வயது வரையும் அவன் அவன் நட்பு நீடிச்சது. அந்த அப்படி ஒரு சரியான ஒரு நல்ல சிநேகிதம். அதை பற்றி கவிதையே எழுதினான். சரி, அப்பே இன்றைக்கு இந்த நட்புகள் ஒரு போலியானதாக ஒரு நம்பிக்கையற்ற நட்பாக எங்களுக்கு தெரியுது. அதுக்கு என்ன? அது ஒவ்வொருத்தருடைய மனதை பொறுத்ததும் ஒவ்வொருத்தர் நினைக்கிற நினைப்புகளை பொறுத்தும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற நட்பு நட்பல்ல. சரி, நாங்கள் ஆக்களை தெரிவு செய்ய வேணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும் தான் சொல்லுது. சரியோ? அப்ப எங்களுக்கு தெரியும். ஆனா தெரியுது இல்லையே. எங்களுக்கு தெரியும், இந்த குறளும் தெரியும், இந்த நீதியும் தெரியும். இல்ல கதைக்கும் பொழுது தெரியும் தானே. நாங்கள் ஓரளவு என்னவோ பெரிய தேனில குழைச்சு தந்த மாதிரி கதைக்கும் பொழுது நடிப்பு இருக்கலாம். சில பேருக்கு நடிப்பு, அதுதான் அந்த நடிப்பு நாங்க அறிந்து கொள்ளணும். அகத்தின் அழகு முகத்துல தெரிகிற. அந்த காலத்துல பழமொழிகள் நிறைய சொன்னேன். எல்லாரும் அர்த்தத்தோட தான் சொன்னது. அவ்வளவு பழமொழியும் அது அர்த்தம் தான். அந்த அர்த்தம் சில நேரம் இஞ்ச அர்த்தமற்றதாகி எங்களுக்கு இருக்கிற போல அகத்தின் அளவு முகத்துல தெரியுமா கண்ட உடனே ஹலோ ஹாய் என்று கதைக்கினோம். ஆனால் உள்ளார்ந்த ரீதியில பாக்க எங்களுக்கு பிழை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்தை கண்டுடுவோம். நாங்கள் அதை நட்பாக எடுத்துக்கொண்டு போன வேண்டாம். அங்க எங்களுக்கு தவறு என்ன எங்களுக்கு தவறாக தெரியாது. நாங்கள் நட்பாகவே வாழ்ந்து கொண்டு போனோம் என்று சொன்னா ஒவ்வொரு தரம் அப்படி நினைத்தால் அப்படி நல்ல ஒரு நட்புகளாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். அப்ப அந்த போலி நட்புகளை நாங்கள் முதலில இனம் காண வேணும். இனம் காண வேணும். அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடமாடினா நல்லது, சுமூகமாக போய் கொண்டிருக்கும். ஆமா, நவில் தோறும் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையாளனின் பண்புடைய கணக்கு திருவள்ளுவர் நட்பு கண்ட ஒரு அதிகாரத்தை சொல்லி வச்சிருக்கிறேன். நிச்சயம். அப்படி அது ஆனபடியாக நாங்கள் ஆனா நட்பு தேவையா? நட்பு தேவையா வாழ்க்கை? தேவைதானே. இப்ப நான் சொன்ன மாதிரி எங்கட அம்மாவும்
அம்மாண்ட நண்பியும் அப்படி இறக்கும் பொழுதும் நட்பு இருந்தது போல அவன் மகளும் நானும் நட்பு. நிச்சயம். குழந்தையில இருந்து மண் சோறு விளையாடுற நேரத்துல இருந்து இற்ற வரையும் நட்பு. ஆமா. ஓ, அப்ப நல்லது. டெலிபோன் எடுத்து சொன்னது போல டெலிபோன் எடுத்து கதைச்சா அந்த வைக்க மனம் பெறாம கதைச்சு கொண்டே இருப்போம். அப்படி இருந்துட்டு இருக்காதான் கதைக்கிறது, அப்படி கதைப்போம். மிக்க நன்றி கோசலா ஞானம், உங்களோட கருத்து மிக்க நன்றி. அடுத்து நேவிசக்கா, வணக்கம். நிக்கிறீங்களா நேவிசக்கா? வணக்கம் நவுலா. வணக்கம். வேறுங்க, நீங்க தானே நட்பை பற்றி நல்லா சொல்லுவீங்க. வாங்க வாங்க. அழகான தலைப்பு நட்பு. நட்பென்று சொல்றது அது பிரிக்க முடியாத ஒரு ஒன்றுதான். இழந்தவன் கைவோலாங்கே இடுக்கண் களைவலாம் நட்பு என்று சொல்வார். ஒருவனுக்கு ஒரு பக்கத்துல இருந்துதான் அவன் எங்களுக்கு அந்த இக்கட நேரத்துல வந்து உதவி புரியணும் என்றிக்கல ஒரு நட்பு. ஒரு சொல்லு, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை எங்களை அந்த மனசுல உள்ள காயத்தை ஆற்றுப்படுத்துறதுக்கு அந்த ஒரு ஆறுதலான ஒரு சொல்லி உண்மையான நட்புல இருந்து தான் நாங்கள் கண்டுகொள்ளலாம். இப்போ எங்களுடைய நட்பு ஒன்று இருக்குது. எனக்கு 75, அவருக்கு 76. 10 வயசு தொடங்கிய நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பிறந்த நட்பு திருமணமானதுக்கு பிறகு கொஞ்ச காலங்கள் பிரிஞ்சிருந்தாலும் இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல அந்த நட்பு என்னோட இருக்கின்றது. இன்றும் அரவணைச்சு ஓடி வந்து கட்டி பிடிச்சிதான் அந்த எங்களுடைய அன்பை பரிமாறுறதுன்றது இல்லை. உள்ளத்தில் உள்ள சோகங்கள், கவலைகளை நாங்கள் அந்த டெலிஃபோன் மூலமாக ஒற்று சொல்லும் போதே அந்த உள்ளத்தை பரிமாற்றங்கள் தான். இப்போ குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குது. அந்த பூ எங்களோட மனசுல நிறைஞ்சிருக்குது. அந்த பூக்கள், அந்த பூ குறிஞ்சி பூன்னு சொல்லும்போது அது ஒரு உலகத்தை சிறந்த ஒரு பூ மாதிரி. அந்த நட்பும் அப்படித்தான், குறிஞ்சி பூ மாதிரி தான் அந்த நட்பும். சில பூக்கள் வாடி போகும், அது வேற வேற வாசங்களை கொண்டு வேற வேற. குறிஞ்சி பூவை போல் நட்பண்டு நாங்க சொல்லிக்க 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் பூக்கும். அந்த 12 வருஷம் மட்டும் உறவுகள் இறுக்கமாக இருக்க வேணும் என்றதை நினைக்கிறீங்களா? மறக்காம இருக்கிறோமே நாங்க அந்த குறிஞ்சி பூ. அது 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குற மாதிரி அது மறக்காத ஒரு நினைவான ஒரு பூவாக அந்த பூ இருக்கிறத நான் இந்த நட்புக்குள்ள நான் அதை கொண்டு வரேன். என்னன்னு சொன்னா உண்மையிலேயே நட்பு சிறப்பான ஒரு நட்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஆனா ஏன் இன்றைக்கு நம்பிக்கையற்ற நட்புகளாக மாறின? 10 பேரை நட்பா வச்சா அது நம்பிக்கையெல்லாம் 10 எப்படி நம்பிக்கையை வைக்கிறது? அதான் எப்படி என்று கேட்கிறேன். இல்ல 10 பேரையும் நாங்க கண்டுட்டு இவங்க எங்களோட உண்மையான நட்பு, இவங்க உண்மையான தோழர், நாங்க அத்தனை பேரையும் நாங்க நம்பையிலுமா? இல்ல தானே 10 பேர் இல்ல. ஆனா எப்படி இனம் காண்றது? இனம் காண்றதுன்னு சொன்னா இப்ப சிலர் வந்து நாங்க இன்னொருத்த 10 பேர் நண்பா, இப்ப என்னோட 10 பேர் நண்பராக இருந்தா அவருக்கு இன்னும் 10 பேர் நண்பராக இருப்பார்கள். என்ன அப்ப அவர்களுடைய அந்த பேச்சுகள் சொற்களில ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் லீக் ஆகுனா அந்த நட்பா இருக்காதுன்னு. நிச்சயம் பேசும் வார்த்தையிலும் செய்யும் செயலிலும் இருந்து நாங்க கண்டறியலாம். ஒரு நட்பாக இருந்தாலும் ஒரு தடவை நட்பாக இருந்தாலும் உண்மையான நட்பாக வலுவழுப்பில்லாத இருக்க வேணும். அந்த ஒரு சொல், ஒரு கஷ்டப்படுற நேரத்துல ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் ஓடி வந்து அதை செய்ய முடியாட்டு அந்த காலங்களில் இளம பருவத்தில் இருக்கும்போது ஓடி வந்து எல்லாத்தையும் செய்கிற அந்த உறவுகள் இப்போது வயது கவலையா இருக்கும். வயது போற நேரங்கள்ல கொஞ்சம் தளர்ந்த நேரங்கள்ல இருக்கும்போது உடனடியாக வர முடியாது. ஆனா அந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, உண்மையான அந்த வார்த்தை உள்ளம் ஆற வேணும், எங்களுக்கு வேணும். நாங்க 10 பேரை நண்பர்களாக வச்சிருக்கலாம். இப்ப இந்த பாமுகத்துல கூட எல்லோரும் நண்பர்களாகத்தான் இருக்கிறோம் நாங்க. ஆனா என்னுடைய உள்ள கிடக்கைகளை நாங்கள் எல்லோரையும் பரிமாறிக்கொள்ள முடியாதுன்னு. மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட தான் நாங்க எங்களோட மனசுல உள்ள பகிரலாமே ஒழிய நண்பர்களாக கொள்ள முடியாது. நண்பர்கள் தான் அவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பிரிவினைகளும் ஒன்றும் இல்லை. நண்பர்கள் தான், எல்லோரும் நண்பர்கள் தான். ஆனா உள்ள கிடக்கைகளை நாங்க எப்படி பகிர்ந்துடும்? எங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒருத்தோடு தான் நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நட்பு எங்களுக்கு அந்த அவங்களோட வார்த்தையில எங்களுக்கு மனம் ஆறும் போது நாங்க அதையே நாங்க உண்மையான நட்பாக எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய சோகத்தை பரிமாறும் போது எங்களுக்கு நாங்க குற்றம் செய்யும் போது எங்களை தட்டி கேட்கணும். அவங்க நீ செய்யணும். கஷ்டப்படும் போது நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, உனக்கு இந்த பிள்ளையான வழியில நீ போனதால உனக்கு இந்த கஷ்டம்னு அவங்க எங்களை சுட்டி காட்டணும். அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு என்னோட நட்பு மாதிரி கதைச்சிட்டு பாரு அவங்க அப்படி ஆடம்பரமா சிகிச்சை இப்ப இப்படி கஷ்டப்படான்னு சொல்றது நட்பு இல்லை. அது நட்பு இல்லை, அது போலி நட்பு தான். அது போலி நட்பு. அது நட்பு 10 பேரோட நீங்கள் நட்பு இருக்கலாம். ஆனா ஒருத்தரோட தான், இவர் கணவன் மனைவி உறவு மாதிரி ஒருத்தரோட தான் எங்களுடைய நட்பு.
பரிமாற்றங்கள் உள்ளத்து கிடைக்கைகளை கணவரிடம் சொல்லக்கூடாத விஷயங்களோட நாங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நன்றியோட நான் பகிர்ந்து கொள்வேன். என்னோட நன்றியோட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வேன். ஆமா, ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள. சில நேரம் அது சரியோ பிள்ளையோ இல்லையோ, இப்ப குடும்ப உறவுக்கு அப்பால ஒரு நட்பு எங்களுக்கு எப்போதுமே தேவை எல்லாருக்கும். ஒரு உறவு இருந்தா தான் எல்லாத்தையும் ஒரு ஆறுதல் இருக்கும். உள்ளத்தால எங்களுக்கு அது தெரியும். அந்த மெருகுவான மலரால எப்படி வரும்போது மன இதமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வார்த்தைகள் அந்த போலி இல்லாத ஒரு வார்த்தை அந்த உண்மையான நட்பில இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஆமா, மிக்க நன்றி நேவிசக்கா. ஆமா, உங்களுக்கு நன்றி. அருமையாக சொன்னீர்கள். அதாவது என்ன சொன்னா, பல மலர்கள் மலருது பூக்குதான, அந்த குறிஞ்சி மலர் எப்போதுமே பேசப்படுது. இல்ல சரி, நீங்க சொன்ன அதாவது அது பொறுமையாக இருந்துதான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குதண்டா. அந்த நட்பும் இறுக்கமாக பொறுமையாக இருந்தால்தான் அது நினைக்கக்கூடிய ஒரு மலராக இருக்கிற போல இருக்கும். அந்த மென்மையான மனதை வருடுகிறமான அந்த வார்த்தைகள் அது வாடி போகாம எப்பயுமே விதமாக தடவிக்கொண்டே இருக்கும். சரி, நல்லது நேவிசக்கா, மிக்க நன்றி. நன்றி. நிறைவு பகுதிக்கு நாங்க வந்து விட்டோம். மிக சிறப்பாக இந்த நட்பை பற்றி, அதாவது நட்பு தேவை, அது உண்மையான நட்பாக இருக்க வேண்டும், நம்பிக்கையான நட்பாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னீர்கள். இப்ப நாங்கள் கேட்ட கேள்வி, நம்பிக்கையற்ற நட்புகள் எப்படி உருவாகின்றன? பொய்கள் மறைப்புகள் அதிகமாக இருக்கும்போது அது நம்பிக்கையற்ற நட்பாகத்தான் வந்துடும். பொய்கள் மறைப்புகள், அதாவது பொய்யை சொல்றதும் மறைச்சு சொல்றதும் என்றது அது போலியான நட்பாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத வரை அந்த நட்பு நிலைக்கவே மாட்டது. நீங்க அப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்பு வர வேணும். அடுத்தது சுயநலம் முன்வைக்கப்படும் போது, இப்ப எனக்கு தான் நீ பொசசிவ் மாதிரி, எனக்கு தான் நீ நட்பா இருக்கணும், மற்றவைக்கு நீ நட்பா இருக்க வேணும். அப்ப என்ன, ஒரு நம்பிக்கையற்ற நட்பு தான் உருவாகும் என்ற போல இருக்கும். என்ன அடுத்தது, நீ சொன்ன வாக்குறுதிகளை அந்த நட்பு காப்பாற்றவில்லையானால் அது போலி நட்பு தானே. என்னோட நான் ஒரு ரகசியத்தை, குடும்ப ரகசியத்தை கூட சில நேரம் பகிர்றாரு மற்றவர்களோட. அப்படி பகிரப்படும் போது நீங்கள் அதை மற்றவருக்கு அவர் சொல்லி அந்த ரகசியப்படுத்தும் போது அந்த நட்பு நிலைக்காது. பொறாமை மற்றும் ஒப்பீடு அதிகரிக்கும் போது அந்த நட்பு நிலைக்காது. அது நம்பிக்கையற்ற நட்பாகத்தான் இருக்கும். திறந்த மனதுடன் பேசாத பழகாத நட்பு என்றைக்குமே நட்பாக இருக்காது. அப்ப இப்படி பார்த்தோம் என்றால், ஒரு நம்பிக்கையற்ற நட்புகளை எமக்கு முன்னர் நாங்க விதைக்க கூடாது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஆகவே வார்த்தைகள் தான் எங்களை கட்டி போட வைக்கும். அந்த வார்த்தைகளால தான் நாங்கள் நட்புக்கு இன்னும் வலுவாக இருக்கலாம். சில நேரம் நட்பு தூரத்துல இருக்கும், உடனடியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் வலுவழுத்த நட்பை காட்டிலும் அந்த இறுக்கமான, அணைக்கக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய நட்பு என்றைக்குமே நிலைக்கும். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற நட்பு அது தூரத்து நட்பா தான் இருக்கும். அதாவது ஓடும் புளியம்பழமும் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். ஆகவே இந்த நட்பு என்பது உப்பு போல உணவுக்கு தேவையாக நல்ல சிறந்த நட்பாக எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனா நட்பு எங்களுக்கு வேணும். அதாவது நட்பு இல்லாவிட்டால் அது என்னென்ன ஒரு பாலைவனத்துல வாழ்ற வாழ்க்கை மாதிரியே எங்களுக்கு அமைஞ்சு விடும். ஒரு ஆறுதலுக்கு வேணும், ஒரு அன்புக்கு வேணும். அதே நேரம் 2 பேரும் பேசி மகிழ்ச்சியாக பழகக்கூட அந்த அன்பு எங்களுக்கு தேவை. ஆதலால் அந்த அன்பை பகிரக்கூடிய, ரகசியங்களை காக்கக்கூடிய சிறந்த நட்பு உலகத்துல வேறொன்றும் இல்லை. உங்களோட அந்நியோன்யமாக இருக்கிற நட்பு தான் தேவை. அப்பதான் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே நட்பு என்பது மகிழ்ச்சிக்குரியது. அதில் தான் அவர் சொல்றார், வள்ளுவரன் நவில்தோறும் நூல் நயம் போல, அதுபோல உடுக்க இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதான் நட்பு. அந்த ஆபத்து நேரத்துல உதவி செய்யக்கூடிய நட்பு என்றைக்குமே நிலைக்கக்கூடியது. அப்படியான ஒரு நட்போட நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த சூழலிலும் வாழ வேணும். நல்ல நட்பை இனங்காணுங்கள், போலி நட்பை விலக்காவிட்டாலும் தூரத்துல வச்சு கொள்ளுங்கள். என்றைக்கும் அது உதவாட்டியும் என்றைக்கும் நட்பாகவே இருந்து விடட்டும். ஆகவே நல்ல நட்புகளோட, நம்பிக்கையான நட்புகளோட வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான நன்றியை கூறிக்கொண்டு, அதிபர் நடாமனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க மிக்க நன்றி. நவலாசனானவர்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலயம். தொகுப்பு நகுலா சிவநாதன் அவர்கள் அணிந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.